90 days PCOD PCOS reversing challenge-ல இன்னைக்கு டே 3 மார்னிங் எந்திரிச்சதுமே 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு சன்லைட்டில் ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டேன். ஸோ வாக்கிங் முடிச்சதுமே 1 டேபிள்ஸ்பூன் ட்ரை ஆம்லா தான் எடுத்தேன். இதை வந்து நீங்கள் ட்ரிங்க் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இன்டேக் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்மளோட PCOD PCOS ஃபெர்டிலிட்டி ஹெல்த் மிக்ஸ் தான் இன்டேக் பண்ணியிருந்தேன். இது கூட வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஆல் 6 மிக்ஸ் பண்ணி இன்டேக் பண்ணியிருந்தேன். இது இன்டேக் பண்ணுறதுனால நம்ம PCOD PCOS ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் சரி, ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக் க்ரோத், ஓவிலேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு வந்து நேற்று வச்ச பச்சைப்பயிர் கினுவா ரைஸ், அது கூட வந்து கேப்சிகம் பன்னீர் போட்டு ஒரு பொரியல், அது கூட ஒரு எக் அண்ட் சம்மந்தி தான். ஸோ இந்த கினுவா பச்சைப்பயிர் ரைஸ் வந்து நேற்றே நான் வந்து டே 2ல் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபியை. ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரூட் ஆஃப் த டேக்கு பொமக்ரானட்டோ ஸ்பியமண்டியும் தான் இன்டேக் பண்ணியிருந்தேன். ஸ்பியமண்டி கண்டிப்பாக இன்டேக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஷியல் ஹேரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PCOS இருந்துச்சுன்னா. இன்றைக்கி டின்னருக்கு வந்து ஸ்வீட் கார்னும் அது கூட வந்து பச்சைப்பயிரும் தான் இன்டேக் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் டின்னர் இன்டேக் பண்ண மாட்டேன்னா, இதுதாங்க என்னோட டின்னர். ஸோ நான் 5 o'clockே என்னோட டின்னரை நான் முடிச்சுப்பேன். அண்ட் அது கூட வந்து ஒரு ஸ்பியமண்டியும் எடுத்திருந்தேன். நைட்டு வந்து அஸ் யூஷுவல் ஒரு 30 minutes வாக்கிங்கும் பண்ணிவிட்டு ஒரு 500 ஜம்பிங் ஜாக்கும் பண்ணிவிட்டு கேமமைல் டீ குடிச்சு இன்டேக் பண்ணிவிட்டு என்னோட டேயை முடிச்சிட்டேன். அண்ட் உங்களுக்கு PCOS ரிலேட்டடாக ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா இதில் கொடுத்துருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.